வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷன் வீடியோவும் பார்க்க போகிறீங்க சேர்த்து. ஓகே, வாங்க வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ கிளியர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ப்ளூ டீம் ரெடியா? எங்கே ரெட் டீமை காணோம்? ரெட் டீம் ரெடி ஆயிட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க? சரி பண்ணுங்க. என்னடா போஸ் இது? பண்ணுங்க பண்ணுங்க. அச்சோ பண்ண ஏதேதோ பேச்சு பண்ணுமா அவ. அண்ணன பாத்தையே அப்பத்த கேக்கினா பாத்தியா பசத்துக்கே நான் பார்க்கலப்பா. பாத்திக்கோ ரென கூத் 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 பாத்தையே நாங்க எதுவும் பார்க்கலப்பா. அச்சு பண்ணு. அப்பத்தியா அதுக்கே சத்தம் வரலங்க. பாத்திட்டோ பத்தி கூத் 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 பாத்தையே. அச்சு நேத்து மிஸ் ஏதோ பாட்டு சொல்லி கொடுத்தாங்களே, என்ன பாட்டு சொல்லு? சொல்லிக்கிட்டேன். கப் கப் கப்பி கப் கப் கப்பி ஹாய் சச்சப் கப்பி எவலி வெகவே ஹாய் சச்சப் கப்பி எவலி வெலி சி. நம்ம கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ கத்திரிக்காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது கத்திரிக்காய், மீதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது கத்திரிக்காய். இது வந்து அந்த பச்சை கலர் நீட்டு கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த இது தான். ஸ்டார்டிங் அவ்வளோ பூ இருந்துச்சு, ஒன்றுமே காயே பிடிக்கல. அதுக்கப்புறம் புளிச்ச மோர் வந்து தெளித்தேன், அதனால தான் இப்படி இருக்குது கொஞ்சம் செடியெல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கத்திரிக்காவை பறித்து சாம்பார் வைக்க போகிறோம். அச்சக்குட்டி இந்த கத்திரிக்காவை பார்க்குறப்பலாம் கத்திரிக்காய் செல்லக்குட்டின்ட்டே இருக்கும். அந்த பாட்டில் வந்துச்சுல்ல, அதை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் இருந்து. அது என்னவோ தெரியல, கடையில் எவ்வளோ கிலோ கணக்கில் வாங்கினாலும் சரி, நம்ம கார்டன்லேருந்து ஒன்று பறிச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. போயிட்டு சாம்பார் வைப்போம். கார்டன்லேருந்து நம்ம கிச்சனுக்கு வந்துட்டாங்க. கத்திரிக்காய் சமைக்கிறதுக்கு மெயினாக காய்கறியும் இல்லை. ஸோ நம்ம கார்டனில் இருந்து கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை போய் பறிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் போயிருந்தேன். சூப்பர், கண்டிப்பாக இது வந்து சாம்பாருக்கு பற்றும். இப்போ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம், எங்கள் வீட்டுக்குள்ளார இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னு கிளம்பியாச்சு. கத்தாரில் இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்ம ஒஸ்ட்டாக இருக்குது. முந்தா நேற்று பார்த்திங்கன்னா சரியான மண்ணு காற்று. நேற்றுக்கு கொஞ்சம் மண், ஆனால் காற்று நல்லா இருந்தது. இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் குளிருது. ஸோ இப்படி தான் இங்கே போய்கிட்டுருக்கு. இப்போ குளிருதாடா? இப்போ குளிரில் காலையில் பஸ் ஏற்ற போனப்போ குளிர்ச்சில்ல, சொல்லணும் நீ காலையில் குளிர். ஆமாம், காலையில் ஒரு லைட்டான ஒரு குளிரோடு இருந்தது. இப்போயும் பாருங்கள் எப்படி காற்றடிக்குதுன்னு. மெயினாக நாங்கள் இந்த ஷாப்புக்கு வர்றதுக்கு ரீசனே வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க. ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 5.5 ரியல் தான் வரும். ஸ்வீட்டாக இருக்குது. கேஜி வந்து 1.5 சொன்னாங்க. அவங்க ஏன் அதெல்லாம் சொல்கிறாங்க? நான் கேட்டேன் எவ்வளோன்ட்டு, அதனால் சொன்னாங்க. பார்த்து எடு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நான் வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா, கார்ன் வாங்கினேன். கார்ன் வந்து கேஜி 3 ரியலாங்க. நான் 1.5 ரியல்னேன், ஆனால் 3 ரியலாம். வேறு ஏதோ ரேட்டை வந்து சொல்லிவிட்டாங்க போல். அதுக்கடுத்து ஸ்ட்ராபெரி வந்து 5.5. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். போன வாரம்லாம் 2.5 ரியலுக்கு இருந்தது, இந்த வாரம் வந்து 5.5 ரியல். அதுக்கடுத்து புதினா வந்து 2 ரியல் போட்டுக்கிட்டாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. புதினாலாம் அடிக்கடி வரும். ஒரு சில நேரம் தான் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டாக்காக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், பட் மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். இந்த டைமுக்கு போனோன்னா அப்படியே வந்து இறங்கிட்டே இருக்கும் ஒரு 11 o'clock போல். அதுக்கப்புறம் பப்பாளி பழம் வாங்கினேன். இது ஒரு பழம் வந்து 2.5 ரியல். இது வந்து பீஸ் கணக்கு தான், கேஜி கணக்கு கிடையாது. ஸோ நல்லா கொஞ்சம் செம்பழமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பழுத்துக்கும் அது. ஆனால் இதில் சீடே கிடையாது. நம்ம ஊர் பப்பாளி பழம்னா நல்ல சீடு இருக்கும், ஸ்வீட் இருக்குது, பட் சீடு கிடையாது இதில்.
இதெல்லாம் தான் குட்டி கடையில் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. தக்காளி ஆல்ரெடி வாங்கினது இருக்குது, அதனால் வாங்கலை. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ பில் வந்துச்சுன்னா 17 ரியால் வந்துச்சுங்க. யூஸ்வலாக இப்போ ஸ்ட்ராபெரி வந்து இது மட்டும் வாங்கினாலே வெளியில் ஷாப்லலாம் சொல்கிறேன் 8 ரியால் டு 10 ரியால் வரும். பட் இங்கே வந்து 5.5 தான் வருது. புரிஞ்சிருக்க லித்துவா? லித்து இப்படி தான் இருக்கலா? சூப்பர் செல்லம். ஈவினிங்காக பர்த்டே செலிப்ரேஷனுக்காக விசாகன் குட்டியை நான் எல்லோரும் ஜாலியாக ரெடி ஆகிட்டோம். லித்து குட்டியோட பர்த்டே பார்ட்டி செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பலூன் டெக்கரேஷன் எல்லாமே மார்னிங்கே நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சாச்சு. ஒருத்தவங்க ஊத கட்டை அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. டெக்கரேஷன் ஃபுல்லாகவுமே நானே அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க. நம்ம ஜீவிதா 1 3 தான் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வராது. அடுத்து பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பித்தாச்சு. எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் கேதர் பண்ணி கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோங்க. இந்த பப்புக்குட்டி என்ன பண்ணா, ஜீவிதா வந்து கேண்டில் ஏதோ சடாலும் ஊதிப்பிட்டான். அங்கே எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். சரி இரு பப்பு, கொஞ்சம் நேரம்டா, அக்கா அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு பப்புக்குட்டியை வச்சாங்க. அவ்வளோ தூரத்தில் இருந்து நான் தான் ஊதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். குட்டீஸ்க்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க வைக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கு. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. பர்த்டேக்கு கேக் வந்துட்டு ஜீவிதா வந்து ஹனி கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஹனி கேக் வந்து பர்வா வில்லேஜில் ஒரு ஷாப் இருக்குங்க, அங்கே தான் வந்து நாங்கள் டேரெக்டாகவே போயிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணால் போதும், வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னாங்க. யூஸ்வலாக ஹனி கேக் எல்லாமே வந்து லூலு கிராண்ட் அது மாதிரி எல்லா மாலையும் இருக்குது. ஆனால் இவ வந்துட்டு ஸ்கொயரில் கேட்டிருந்தா, அது வந்துட்டு கிடையாதா, ரவுண்டு தான் இருக்கான். அதனால் அங்கே டேரெக்டாகவே போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணலான்னு போயிட்டோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது வந்து லித்துக்குட்டியோட ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் தாங்க. சப்பா எப்படி ஒரு 6-7 கடை ஏறி இறங்கியிருப்பா. எங்கேயுமே லித்துக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகலை. அவளுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்கு ஜிகுன்னு நல்ல புஸ்ஸுன்னு போடணும்னு சொல்லிட்டு ஆசை. அந்த மாதிரி வாங்கலான்னு தான் பார்த்துருந்தோம். லூலு 2 லூலுமே போயிருந்தோம். பெரிய லூலு போய் பார்த்தா அங்கே வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக எல்லாம் கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. இவளுக்கு சின்ன சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் அவ்வளோ இருந்தது. லித்துவோட சைஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதுவுமே 1 2 வந்துட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு ஓகேவாக இல்லை. ஏன்னா லித்துக்கு வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஒரு சிலது ஸ்லீவ் இல்லாமல் இருந்தது. ஸோ ஸ்லீவ் வச்ச மாதிரி வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அந்த க்ரைட்டீரியா வந்து சரியாக மேட்ச் ஆகலை. அவ்வளோ தூரம் அலைன்னு அலைஞ்சு அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சஃபாரி போனோம். அங்கே நிறையா கலெக்ஷன் இருக்குன்ட்டு அங்கே பெரிய சஃபாரி போனாலும் இல்லை, சின்னதுலேயும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டேக்கும் நாள் தான் போயிட்டு நாங்கள் பார்த்தாஸ் போய் பார்த்துருந்தோம். கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஷாப்லேயும் வந்து ரமதான் அப்போ நிறைய கலெக்ஷன் இருந்ததுங்க. பட் நாங்கள் அப்போ எடுக்கலையா, இப்போ எடுக்கவும் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. பார்த்தாஸில் வந்து விஷுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் தான் வந்துட்டு இந்த ஃப்ராக் வந்து எடுத்திருந்தோம். இந்த ஷாப் பேர் வந்து பார்த்தாஸ் பர்வா வில்லேஜில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் இல்லைங்க. நாங்கள் அலைஞ்சு கடைசியில் அங்கே தான் வாங்கினோம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. லித்துவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லித்துக்குமே சரியான ஹாப்பி. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததில் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பப்புக்குட்டியோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மெயினாக அதில் எல்லாமே தமிழில் எழுதியிருந்தது. இது கடையில் வாங்கினதாடா அப்படின்னு கேட்டால் நம்ம ஜீவிதா இல்லைக்கா நான் கஸ்டமைஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டா. செம்ம சூப்பராக பண்ணியிருந்தா. ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த த்ரெட்டில் தான் வந்து செஞ்சுருந்தா. இந்த ஆனாவனம் எல்லாமே செம்ம அழகாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அடுத்து அச்சுக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்.
ஜீவிதா போட்டிருக்க சுடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் வாங்கியிருந்தோம். அது எந்த இது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த இதில் வந்துட்டு ஜீவிதா அதோட ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லுவாள். கேக்கு, ஸ்நாக்ஸு, ஜூஸுன்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அச்சுவும் லித்துவும். என்னங்க அது? பில்சாவா? புலிசாவா? இது வந்து இது வந்து என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணோம்? இது வந்து ஹெஜ்ஜாவோட மம்மி. இது வந்து அதுக்கு சமைச்சு கொடுக்கும். நீங்க உருட்டுங்க மேடம், உங்க மனசுக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்னென்ன கதை சொல்றா பாரு இவ. பாத்தீங்களா? என்னது அது? பபிள் கம். பபிள் கமா? பபிள் கம் அது? ஆமா. பபிள் கன்னு. அது பபிள். இதுவோ இத பில்டிங் செட். என்ன ஷேப்ல இருக்குது? ஓவல். ராக்கெட் அது. ராக்கெட் ஷேப். இது வந்து என்னோட மேட்சிங் ட்ரெஸ். இது கரெக்டா இருக்கா? ஸோ அதனால இது என்னோட ட்ரெஸ் தான். அப்படியா? சூப்பர். அம்மாட்ட பத்திரமா குத்துருங்க. இனி நீ வரைஞ்சி தள்ளலாம். கலர் பண்ணி டயர்ட் ஆயிடுவேன். யாருக்கு பர்த்டே, யார் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது? இந்த கிஃப்ட் அவ்வளோ சேஃப்டியாக வந்திருக்கு. ஓப்பனே பண்ண முடியல. மீன்ஸ் அவளால ஓப்பன் பண்ண லித்தோ சர்ப்ரைஸ் பேக்கு. ட்ராலி பேக். கசாயம் இல்லடா, கசாமாவும்.